புதுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே. நிம்மதி இல்லை, ஏன் இல்லை நீ இல்லையே. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன். கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா? அதில் கொள்ளை போனது என் தவறா? பிரிந்து சென்றது உன் தவறா? நான் புரிந்து கொண்டது என் தவறா? ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா? கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன். எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன். எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன். எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பதே சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? அப்படின்னா அந்த கதையோட வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறது அண்ணா, அப்புறம் என்னுடைய காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேண்ணா. கடைசியாக என்னுடைய காதல் வந்து
சொல்லிட்டேண்ணா. என்னோட நண்பன் போயிட்டு சொல்லியிருந்தான், உன்னைய காதலிக்கிறதுக்கு முதலே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக காதல் கனவாக கண்டு உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நீ அவரை போய் பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலன்னா, அவளும் அதே மாதிரி கனவு கண்டிருக்காங்கன்னா, இந்த இறைவனுடைய என்ன சொல்கிறது, அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடித்திருக்காண்ணா. இன்றைக்கி எனக்கு பிடித்த வாழ்க்கை, அவளுக்கு பிடித்த வாழ்க்கை, ரெண்டுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அண்ணா. இந்த கவி, இந்த கலை எல்லாமே என்னுடைய மனைவி மூலமாக தெரிந்து கொண்டதண்ணா. உங்கள் தாமரை கனவை கல்யாண நிகழ்ச்சியோடு சேர்த்து கொள்ளும் போது என் மனதில் இருக்கிற அந்த பாசம், அந்த பழைய உணர்வுகள் வருவங்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த கதையோடு என்னை இணைத்தமைக்காக ரொம்பவும் நான் சந்தோஷப்படுகிறேன் அண்ணா அப்படின்னு நினைப்பிருக்காங்க. வாழ்த்துக்கள் நண்பா. என்னுடைய காதலும் உங்களுடைய காதலும் எப்பவுமே ஜெயிக்கும் என்ற சந்தோஷத்தோடு சில கவிதைகளையும் பார்க்க வேண்டி இருக்குது. அழகான நேரம் அதை நீதான் தான் கொடுத்தாய், அழியாத சோகமும் அதை நீதான் கொடுத்தாய். இது குணேஷ் அப்படின்னு நினைப்பிருக்காங்க சென்னையிலிருந்து. ஆனால் இந்த கவிதையை எங்கேயோ பார்த்த ஞாபகம். சரி, அடுத்த கவிதையை பார்க்கலாமா? உன்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நட்சத்திரம் படைய எனக்காக சொன்னி படைச்சு அதன் மூலமாக உன்னை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ஏது தெரியவில்லை, உன்னோட உருவம் வானத்தில் தெரிகிறது என்று அனுப்பியிருக்காங்க ரம்யா. அடுத்த கவிதை. யாரிடமும் அதிகம் அன்பு வைக்காது, பிரியும் நேரங்களில் அழுவதுக்கு கூட உன் கண்கள் தண்ணீர் இருக்காது. ஏனென்றால் அந்த அழுகைக்கு ஏற்கனவே நீ அழுதுவிட்டு இருப்பாய். ஏன் உன் நண்பனாக அல்லது உன் தோழியாக கூறுகிறேன் என்று அனுப்பியிருக்காங்க பிரியா திருச்சியிலிருந்து. இன்னொரு கவிதையோடு. நான் விரும்பியவள் நீயாக இருக்கலாம், ஆனால் உன்னை திருமணம் முடிப்பதை நானாக இருப்பேன் என் கண்மணி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க சுரேஷ். தேங்க்யூ சுரேஷ், இந்த மாதிரி ஒரு கவிதை அனுப்பியதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு கதை. என்னை விட யாரும் உனக்கு பிடிக்கிறதோ அவர்கள் தான் எனக்கு பிடிக்கிறது. ஏனென்றால் நீ உனக்கு நானாக இருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கின்ற தெரியாமல் அவர்கள் எனக்கு பிடிக்கும் போது தான் தெரிகிறது. உனக்கும் அவர்களை பிடிக்கும் போது எனக்குள் என்னை பிடிக்கின்ற போல் ஒரு உணர்வு என்று அனுப்பியிருக்காங்க சிவ. அதனை பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன அருகில் இல்லை என்பது எனக்கு ஒரு கவலை தான். ஆனால் உன் நினைப்பில் நான் எப்பவுமே இருப்பேன் என்று சொல்லியிருக்காங்க வினீத். நல்ல கவிதை வினீத், ஆனால் புரிகிற மாதிரி இருக்க வேண்டும் கவிதைகள், இருந்தாலும் அழகாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரிவு இல்லையெனில் அன்பின் சுகம் என்னவென்று மறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கவிதையும் பார்த்துட்டு இன்னும் ஒரு பாடலோடு மீண்டும் உங்களோடு கவிதையில் இணைவோம். இது தாமரையின் கனவை கல்யாண நிகழ்ச்சி. நீங்கள் எங்களுடன் நினைந்து கவிதைகளும் கதைகளும் அனுப்புங்க, எங்களது நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்படும். நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது எதுவரை எதுவரை, நாம் என்பது அதுவரை அதுவரைதான். வாழ்வென்பது ஒரு முறை, சாவென்பது ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறைதான். நீயா பே
பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே மை அன்பினிலே ஓருமை காதல நானடி நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீ என்பது எதுவரை எதுவரை நான் என்பது எதுவரை எதுவரை நாம் என்பது மதுவரை அதுவரைதான் வாழ்வென்பது ஒரு முறை சாவென்பது ஒரு முறை காதல் வரும் ஒரு முறைதான் இருந்தேன் என் உள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய் காற்றே மொழி பெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய் இரவிங்கே பகலிங்கே தொடுவனம் போனதெங்கே உடலிங்கே உயிரிங்கே தடுமாறும் மாறி எங்கே உருகினேன் நான் உருகினேன் உயிரில் பாதி கருகினே நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது வேரில் நான் அழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை வேஷம் தரிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கமில்லை உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றமில்லை பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே வாட்டமில்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே மை அன்பினிலே ஓருமை காதல நானடி நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது தொடர்ந்து இணைந்திருக்கீங்க கனவை கலைய நிகழ்ச்சியோடு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கவிதைகளை கூட அனுப்பியிருக்காங்க, சில ஃபேஸ்புக்கில் கூட. நீங்களும் எங்களுடன் இணைந்து கவிதைகளை அனுப்புங்க. இது உங்கள் தாமரையின் கனவை கலைய நிகழ்ச்சி. பழகிவிட்டு போக பலர் வருவார்கள், பாசமாக ஒருவர் மட்டும் இருப்பார். இழிவு